அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பம்பளி மாஸ் பழம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ஆரஞ்சு வகையை சேர்ந்தது தான். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே சாத்துக்குடி சாப்பிட்ற மாதிரி, அதில் லைட்டாக இளங்கசப்பு சுவையோடு லைட்டாக அது தெரியாது, அந்த மாதிரி அதோட சுவை இருக்கும். இது சிட்ரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பழம்தான். இது இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவுது. கல்லீரலுக்கு முக்கியமாக இதை கண்டிப்பாக சாப்பிடணும். கல்லீரலில் உள்ள செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் அதிகமாக இருக்குது. சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உதவுது. இதோட பழச்சாறு குடித்தா என்ன ஆகும்னா, நம்மளோட உடல் சூடு ஃபுல்லாகவே தணிஞ்சிரும். இதோட பழம் 15லேருந்து 25 சென்டிமீட்டர் விட்டமும் 1லேருந்து 2 கிலோ அளவு எடையும் கொண்டதாக இருக்கும். இதோட தோல் சிவப்பு மற்றும் வெள்ளை சூடுகளை கொண்ட 2 வகைகளாக இருக்கும். ஒரு சில பழம் உள்ள சுளை கூட அப்படியே சிகப்பு கலரில் பார்க்குறதுக்கு இது மாதிரி தெரியும், நல்லா பிங்க் கலரில் தெரியும். ஒரு சில சுளைகள் எப்படி இருக்கும்னா அப்படியே வெள்ளை நிறத்தில் காணப்படும். அதுபோல் இது 2 வகைகளாக இருக்குது. ஒரு 100 கிராம் பம்பளி மாஸ் பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, 9.62 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது, நார்ப்பொருள் 1 கிராம் இருக்குது, கொழுப்பு 0.04 கிராம் இருக்குது, புரதம் 0.76 கிராம் இருக்குது. இதில் உயிர் சத்துக்களும் இருக்குது. தயமின் B1 அதில் 0.034 மில்லிகிராம் இருக்குது. ரிபோஃப்ளாவின் P2 0.027 மில்லிகிராம் இருக்குது. நியாசின் B3 0.22 மில்லிகிராம் இருக்குது. உயிர்ச்சத்து B6 0.036 மில்லிகிராம் இருக்குது. உயிர்ச்சத்து C 61 மில்லிகிராம் இருக்குது. இதில் கனிமங்களும் காணப்படுது. இரும்பு சத்து 0.11 மில்லிகிராம் இருக்குது. மெக்னீசியம் 6 மில்லிகிராம் இருக்குது. மாங்கனீஸு 0.017 கிராம் இருக்குது மில்லிகிராம் இருக்குது. அது மாதிரி பாஸ்பரஸ் 17 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் 216 மில்லிகிராம் இருக்குது. சோடியம் 1 மில்லிகிராம். துத்தநாகம் 0.08 மில்லிகிராம். ஒட்டுமொத்தமாக இதில் நீர் சத்து 89 கிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட் 10% இருக்குது. புரதம் 1% இருக்குது. சிறிய அளவு கொழுப்பு இருக்குது. இது எல்லாமே 100 கிராம் பம்பளி மாஸ் பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள். இதோட தோல் பகுதி ரொம்ப கனமாக இருக்கும். அதை உரித்து அதனுடைய சுளைகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பெரிய பெரிய தோலை நம்ம உரிக்கிற அளவுக்கு இருக்கும். அதிகமான தோலோட கதம்பம் அதிகமாக இருக்கும். பல சுளைகளை நம்ம சாத்துக்குடி ஆரஞ்சு பழத்தோட 1 பங்கு பெரியதாகவும் இருக்கும் காணப்படும். இந்த சுளைகள் பிங்க் கலரில் ஒரு சிலது இருக்கும், ஒரு சிலது வெள்ளை கலரில் இருக்கும்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் சுவை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சில பேருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். ஒரு சில பேர் இதை உரித்து கையில் வச்சாங்கன்னா அந்த கை பகுதி கூட வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும். அதனால் அவங்க பார்த்து அதை பயன்படுத்துங்க. இந்த பழங்கள் அரிதாக காணப்படுது. ஆனால் இது முக்கியமான சிட்ரஸ் பழ வகையில் ஒன்று. கண்டிப்பாக இது கிடைக்கக்கூடிய டயத்தில் இதை வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கப்படுத்துங்க. இதில் அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக காணப்படுது. இது நார்மலாக நம்ம ஆரஞ்சு பழம் உரித்து அதை புழிகிறோம்ல, அது மாதிரிலாம் புழிஞ்சு இதில் உள்ள ஜூஸ் எடுக்க முடியாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சுளைப்பகுதி ரொம்ப கனமாகவும் ரொம்ப திக்காகவும் இருக்கும். அதில் அவ்வளோ சீக்கிரமாக சாறு வராது. அதனால் அந்த தோல் பகுதியை நீக்கிட்டு உள்ள சுளைகளை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அடிச்சுக்கங்க. அடிச்சுட்டு தேவைன்னா வடிகட்டுங்க, இல்லைன்னா அப்படியே குடிச்சிடலாம். வடிகட்டிட்டு தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை கொஞ்சம், இல்லைன்னா தேன் அதை கலந்து குடித்தா இந்த ஜூஸ் நல்லாயிருக்கும். இந்த ஜூஸ் உடல் சூட்டை நல்லா தணிக்கக்கூடிய ஒரு ஜூஸ். முடிந்த அளவு இதை பழமாகவே சாப்பிட பாருங்கள். ஏன்னா இதில் நார்ச்சத்து இருக்குது. அதனால் இது ஒரு மலமிளக்கியாகவும் பயன்படும். மோஷன் போகாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு இது உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த பழத்தை கண்டிப்பாக வாங்கி உங்கள் பசங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. இது இப்போ ரொம்ப ரேரு, எங்கேயுமே அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக வாங்கிடுங்க. மறுபடியும் வாங்கலான்னு நினச்சிங்கன்னா கிடைக்காது. கண்டிப்பாக
இந்த சீசனில் இதை வாங்கி பயன்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.